பெங்கால் வாரியர்ஸ் அடுத்து நோக்கிய தமிழ் தலைவாஸ். இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க கேட்குற மாதிரி விளாண்டுருக்காங்க. பிகேஎல் சீசன் 10 மேட்ச் 126 தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸ் இருந்துச்சு. ரெண்டு டீமுக்குமே இது லாஸ்ட் மேட்ச் தான். ரெண்டு டீமுமே பிளே ஆஃப்ஸ் வந்து விலகி இருந்தாங்க. ப்ரைடுக்காக விளையாட வந்தாங்க. தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து வேற லெவலாக விளாண்டுருந்தாங்க. தமிழ் தலைவாஸோட நரேந்தர் குண்டாலா அன்ஸ்டாபபிளாக இருந்தார். ரைடு போய் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். டுப்கி ஹை ஜம்ப்னு எல்லாமே பண்ணியிருந்தார். 17 ரைட் பாயிண்ட் எடுத்தவர் ஒரே ஒரு டைம் தான் அவுட் ஆயிருந்தார். லாஸ்ட் 10 மினிட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருந்தார். கவர் டிஃபெண்டர் ஆஷிஷ் 5 அட்டன் பண்ணி 4 டேக்கிள் பாயிண்ட் எடுத்து நல்லாவே விளாண்டுருந்தார். விஷால் சகல் வேறு மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணி இருந்தார். 4 பாயிண்ட் ரைடு 3 பாயிண்ட் ரைடுன்னு எல்லாமே பண்ணியிருந்தார். 18 ரைட் பாயிண்ட் ப்ளஸ் ஒரு டேக்கிள் பாயிண்ட்டு இவர் எடுத்திருந்தார். ரைட்காக அமீர் முகமது பஸ்தாமி ஐஃபை எடுத்திருந்தார். கேப்டன் சாகில் குலியா 4 டேக்கிள் பாயிண்ட்டும் எடுத்திருந்தார். லாஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம தமிழ்நாடு பிளேயர் மாசான முத்து மற்றும் கே செல்வமணியை உள்ளே இறக்கியிருந்தாங்க. மாசான முத்து 8 ரைடுக்கு போய் 2 டைம் அவுட் ஆகி 7 ரைட் பாயிண்ட் எடுத்திருந்தார். கே செல்வமணி 3 ரைடு போய் ஒரு டைம் அவுட் ஆகி ஒரு எம்டி அண்ட் ஒரு ரைட் பாயிண்ட் எடுத்து இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தார். பெங்கால் வாரியர்ஸில் இந்த மேட்ச்சு 6 டைமும் ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ். பிகேஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக ஆல் அவுட் செஞ்ச டீம் தமிழ் தலைவாஸ்ன்ற ரெக்கார்டையும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக பாயிண்ட் இன் ஒன் மேட்ச் 74 பாயிண்ட்ஸ்ன்ற ரெக்கார்டையும் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை கடைசியாக பார்த்தீங்கன்னா 74க்கு 37ன்னு ஜெயிச்சிருந்தாங்க. 37 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்லாம் இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க, இந்த ஆட்டத்தில் எங்கடா ஒழிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அடுத்த சீசனுக்குள்ளே யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு தெரில. யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.